ஸோ மேட்ச் பிட்வீன் ஆர்எஸ்கே புதுக்கோட்டை வர்சஸ் சிறுநாங்கப்பட்டி. ரெண்டு டீமுக்குமே மஸ்ட் வின் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். 3-2 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே குவார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபீல்டிங்கில் இருக்கிறது ஆர்எஸ்கே புதுக்கோட்டை, பேட்டிங்கில் இருக்க போகிறது சிறுநாங்கப்பட்டி. ஓனி பாஸ் பண்ணால் சைக்கிங்கில் நந்து, நான் சைக்கிளில் தேவா, பசோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கட்டர் பவுலர் வேரியேஷன் பாபு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாகவே பாடி லைன் அக்ராஸ்க்கு வந்திருக்காரு, சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, லெக் கட்டராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பந்தையும் டாட்டா போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் குத்தனத்தில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டேரக்டாகவே வீடு கொடுத்துட்டாங்க. 1 பவுன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் குத்தனத்தில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்டார்ட் பால், நோ பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பவுன்ஸ் அதன் காரணமாக. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார், சூப்பராக ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் தாண்டி போயிருக்கா, கரெக்டி பாலுக்கு போயிட்டாரா? எஸ், தேவா போயிட்டாங்க பாலுக்கு. 3வது ரன் ரெஸ்ட் பண்ணி ஓடிக்க இருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் மறுரீச் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா கைக்கே போனுச்சு, ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கண்டிப்பா இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரியோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க சிறுநாங்கப்பட்டி. மேட்சுக்கு நான் செகண்ட் ஓவர் போட கார்த்தி வந்திருக்காரு, லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. இங்க முதல் பந்து ஒரு சிங்கிள். பாலோட செகண்ட் ஒன் எடுத்து ஸ்டெம்ப்லேயே போட்டுருக்கான்னு சொல்லலாம். சூப்பர் டெலிவரி, விக்கெட். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே சிறுநாங்கப்பட்டி. விநாயகா பிரதர்ஸ். 1 டவுன் பேட்ஸ் பண்ணா எங்கள் மாமுண்டி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை, பேட்டில் பல்ல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் மண்ணில் தெரிஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு பலார்னு ஆட பார்த்துருக்காரு. அங்கே விரட்டி போயிருக்காரு. சரண் ஸ்டாப் பண்ணிடுறாருன்னு பார்த்தா முயலன் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க. எக்ஸலண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து விரட்டி ஓடி எடுத்துட்டாங்க. 3 ரன், ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 19. 3வது ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்க ஆரமல். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா பாலா. போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போயிருந்தார் அகைன்ஸ்ட் செட்டிபிச்சாமட்டிக்கு பதில் செட்டிபிச்சாமட்டிக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் பாயிண்ட்ஸ், டீசன்ட் டிஃபன்ஸ். ஃபர்ஸ்ட் பாலில் தெளிவாக மிடில் பண்ணணுங்கிற கான்செப்டில் ஆடி இருக்கான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டிரைவ் ஆட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் டேரக்ட் கிட்ட அடிக்கலைங்க. அடித்தாலும் உள்ளே வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பாலான ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் மறுரீச் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பாக சரண்டிருக்காரு. ஃபீல்டர் குயிக்கராக எடுத்து த்ரோவாக அடித்தாங்க. அந்த எண்ணில் அடிச்சு பார்த்துருக்காங்க. இங்கே அடிச்சு பார்த்தா விக்கெட் சான்ஸாக கூட இருந்திருக்காங்க. 2 ரன் குயிக்காக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் கரெக்டாக கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும். ஆள் இல்லாத சைடில் சூப்பராக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்டரி பாலா பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை அதிவேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். சூப்பர் டெலிவரி, டாட் பால். இதோட 3 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 27. கார்த்தி சூப்பர் டெலிவரி, சான்ஸ் பார், டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை தெளிவாக ஸ்கூப் பண்ணிட்டாருங்க. மிடில் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். பிகின் சிஸ்டமில் ஒரு பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் ஆடி இருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரிங்க. கவர்ஸ்ல தெளிவாக ஆடி இருக்காரு. போன முறை பிகின் சிஸ்டமில் ஒரு பவுண்டரி, இந்த முறை எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இன்சைட் எட்ஜ் ஆகி வந்து கீப்பர் பிடிச்சிருக்காங்க. எஸ், மாத்துக்கு ரஞ்சித் நல்லா ஸ்டாப் அங்கே அடிச்சு பார்த்துருக்காங்க. பேக்கப்பு கரெக்டாக இருந்திருக்காங்க. டாட் பால். ஸ்கூப்புக்கும் ஒரு ஃபீல்டு, சுவிட்சுக்கிட்டுக்கும் ஒரு ஃபீல்டு வச்சுருக்காங்க. இங்கே டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி,
தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால் எந்த ஓவர் 35 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர் பட ஆரம்பம் பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு லக்கி பவுண்டரியோட 5வது ஓவரை ஸ்டார்ட் பண்றாங்க எங்க சென்னாங்கப்பட்டி விநாயகா பிரதர்ஸ். பாலோட செகண்ட் ஒன் பேட்ல நிக்குன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேனே நடந்துட்டாங்க. அம்பேர் டீசன் வெயிட் பண்ணவே இல்லை. எங்க பாலா விக்கெட் எடுத்திருக்காரு அரமன். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா சிங்கிரை சிவா சுற்றிக்கிட்டு 360 சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். குத்துன இடத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேட்ஸ்மேன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. செம்ம பேஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ குத்துன இடத்துலேருந்து பாஸாக வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. டைமிங்கே கிடைக்கலன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே நல்ல வேகத்தில் ஆரம்பன். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை காலில் தான் போட்டிருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லலாம். செக் பண்ணி போட்டிருக்காரு இங்கே டாட் பாலா சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்டில் பண்ணல. எக்ஸலண்ட் டெலிவரி சூப்பராக போட்டு முடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஸோ அந்த முதல் பால் லக்கி பவுண்டரி மட்டும்தான் ரன்னாக போயிருந்துச்சு. 5 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க சென்னாங்கப்பட்டி விநாயகா பிரதர்ஸ். மேட்சுக்குன்னா அடுத்த ஓவர் தேவா வந்திருக்காரு. சான்ஸ் செம்ம வெயிட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா ஃபீல்டர் பாலை பிடிச்சிருக்காங்களான்னு பார்த்தா பாலா ஒரு அடி கூட நகரல. அப்படியே நின்று ஜாலியாக பிடிச்சிருக்காரு கணிச்சு. முதல் பந்தில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நியூ பேட்ஸ்மேனா எங்கள் சுதாகர். எக்ஸலண்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மோர் குட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். பேக் டு பேக் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி வாட் அ கீப்பிங் சூப்பர் கீப்பிங் சொல்லலாம். விக்கெட்டுங்க ஏன் அவசரப்பட்டாரு அப்படின்னு தெரியல. கையில் தான் வச்சிருந்தார் ரஞ்சித். பால் வேகத்துக்கு அவர் குடிக்கலன்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் கீப்பிங் சூப்பர் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் சத்யா தட்டி விட்டு பிடிக்கிற ஒரு சிங்கிள் ஆடும் பார்த்தா எஸ் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. எங்க லாங் ஆஃப்ல ஒரு பவுண்டரி. 6 ஓவருக்கு 45 அடிச்சிருக்காங்க சிறுநாங்கப்பட்டி விநாயகா பிரதர்ஸ். 6 ஓவருக்கு 45 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சரண் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்குது சத்யா. ரெண்டுமே புதுக்கோட்டையோட யங்ஸ்டர்ஸ்னு சொல்லலாம். அது வேகமாக போட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரி. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் உத்தரத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேட் லைன் நிற்க இருந்திருக்கு. விக்கெட் சத்யாவோட விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா எங்கள் விஜய். உத்தரத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சூப்பர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க. பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க இங்க சன்னோட ஃபிஃப்த் ஒன். உடம்புல தான் பட்டிருக்கு. ஒரு ரன் ஓடிடுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கையிலே வச்சுட்டாங்க. உடம்புல பட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் ஃபுல்லாக மறுக்கி வந்தார். கீப்பர் கைவசமாக மாதிரி இருக்கு. டாட் பால் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு ரன்னு அதுவும் லெக் பை அப்படிங்கிற பட்சத்தில் 6 பந்தையும் எந்த ரன்னையும் பேட்டில் பதிவு பண்ண விடாம சூப்பராக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். 46 டார்கெட் பார் சென்னாங்கப்பட்டி விநாயகா பிரதர்ஸ். 47 ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி மேட்சை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. பாலோட ஒரு 5 ரன் தான் கூட. மாத்துக்கை ரஞ்சித் இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தேவா பரட்டி ஆட பார்த்தாரு. கீப்பர் கைக்கே வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் டாட் பால். பேக் டு பேக் முதல் 2 பந்தையும் டாட்டா போட்டிருக்கான்னு சொல்லலாம். எங்க தேர்ட் ஒன் சான்ஸ் பால். ஹைட் போயிருக்க டிஸ்டன்ஸ் போகல. மாமுண்டி நல்லா டேக்கன். எந்த ரன்னையும் பதிவு பண்ணாம ரஞ்சித்தோட விக்கெட் எடுத்து கொடுக்குறான்னு சொல்லலாம். இங்க தேவா. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா எங்க முகிலன் வந்திருக்காரு. ஃபோர்த் ஒன் விட்டு தட்டுன கேப்ல தெளிவா பிளேஸ் பண்ணாருங்க. பவுண்டரிக்கு வாய்ப்பா இல்ல ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா பாலோட வேகமும் கம்மியா இருந்துச்சு. ஆனா போயிடுச்சுங்க பவுண்டரி. இந்த முதல் பந்திலே ஒரு பவுண்டரி பதிவு பண்றாரு எங்க முகிலன். ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லா மறுங்கினாரு. பேட்ல பால்ல உடம்புல போட்டிருக்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலன்ட் ஓவர் எங்க தேவா. முதல் ஓவரா ஒரு பவுண்டரியை மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. முதல் ஓவருக்கு 4. 2வது ஓவர் பட பாலா வந்திருக்காரு. ஸோ 2 எண்டு வச்சதுக்கான காரணம் ஒருவேளை விண்டு அடிக்கும்போது ஒரு பேட்ஸ்மேனுக்கு விண்டு ஃபேவராக இருந்துடக்கூடாது. 2 பக்கமும் சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த எண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த எண்டு ஃபேவராக இருக்கு. செகண்ட் ஒன் அகைன் உடம்புல போட்டிருக்கு. பேக் டு பேக் முதல் 2 பந்து டாட்டா போட்டிருக்காரு பாலா. தேர்ட் ஒன்
ஷபில் பண்ணி போனார். ஒன் மோர் எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வைட். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் போயிடுச்சு. முதல் 6 செகண்ட் இன்னிங்ஸ்ல பதிவு பண்ண பேட்ஸ்மேனுங்க சிவலி. செகண்ட் ஒன் இந்த முறை கொடுத்துருக்காரு. பவுண்டரி போய் தான் ஃபீல்டை விரட்டி வந்துருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நல்ல எஃபர்ட்டுங்க ஃபீல்டர்ட்ட இருந்து. டபுள் நல்ல பேட். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. கீப்பர் பிடிக்க முடியல. பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்ல எஃபர்ட் போட்டு பார்த்தாங்க. 1 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. சிங்கிளோட ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்தா சிங்கிளோடய ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். ஸோ சிங்கிள் டு எண்ட். 2 ஓவருக்கு 14. மேட்சுக்கான 3வது ஓவர் போட தேவா வந்திருக்காரு. முதல் ஓவர் பவர் பிளே எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தான்னு சொல்லலாம். ஒரே பவுண்டரியை விட்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் பேட்ல நிக்கி நல்லா டேக் ஆனிங்க மாமுண்டி. இந்த ஓவரில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாத்துகை ரஞ்சித்தை தொடர்ந்து சிவலிங்கோட விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு இங்கே தேவா. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ் பண்ணா எங்கள் சரண் ஃபுல்லாக ஸ்டெம்போ ஓப்பன் விட்டாரு. நல்ல பேக்கப்புங்க ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் தேவா டு சார் பெரிய சூப்பர் டெலிவரி. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால். பிளாக் ஹோல் லேட்டா ரேட் பண்ணி வச்சாருன்னு சொல்லலாம். பேட்ல ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கரெக்டா ஸ்வீப் ஆடி இருக்கான்னு சொல்லலாம். அந்த பாலை போட்டு அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க. அக்ராஸ்ல கரெக்டா செம்ல எனக்கு வந்தாரு. அதை தெளிவா ஆடி இருக்காரு. ஒரு ஸ்வீப் பவுண்டரி. இதோட ஓவர் முடிவு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்து நல்ல ஸ்டாப்புங்க. சூப்பர் கீப்பிங்க. இன்சைட் எட்ஜ் ஆகி வர்றது பிடிக்கிறது கஷ்டம். அதை கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். 3 ஓவருக்கு 20 அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. மேட்சுக்கான 4வது ஓவர் இங்கே பாலா வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஸோ ட்ரை டு சம்திங் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவரில் பாலா. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஏதாவது விக்கெட் எடுத்து சிக்கனமான ஓவர் ஆகிடலாம். ஏபி ப்ரெஷரை கிரியேட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். முதல் பந்து எடுத்துருக்காரு. ஹைடு தான் போயிருக்கு. சொன்ன மாதிரியே விக்கெட் எடுத்து ப்ரெஷர் போடுறாங்களா. பால் வரைக்கும் போய் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வேல்யூபிளான பிளேயருக்கு கேட்சை டிராப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு பந்து போடும்போது பவுலருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி கேட்சஸ் டிராப். செகண்ட் ஒன் பேட்ல பட்டு பவுலருக்கு போயிடுச்சுங்க. டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல்லா மர்ரிக்கு வந்து பிகேந்தர் லாஸ்டாரு. சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. 6 ஒரு ஷாட் பால் தேவையான ஒரு 6 பிகேந்தர் சம்பளா. போன ஓவர்ல ஒரு 4 இந்த ஓவர்ல ஒரு 6 சைஸா மூவ் பண்ணிட்டாங்க இங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. ரொம்ப நேரமா பாடி லைன்ல ஒரு. நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் தலைக்கு மேல தூக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பா 2வது ரன் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சுதாகர் விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர். ஓடி இருக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. குயிக்கரா போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. லைன் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஸோ பால் டு பால் மேட்ச் தான் இருக்கு. லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் கேப்ல அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல 2 ரெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தா சிவா நல்ல ஸ்டார்ட் ஃபீல்டர். ஒரு சிங்கிள். ஓடி இருக்கப்பட்ட மேட்சுக்கான 5வது ஓவர் போட சிறுநாங்கப்பட்டி டீமுக்காக சிறுநாங்கப்பட்டி மலையரசன் விட்டு தட்டுன்னு சூப்பராக ஆடி இருக்காரு. பாயிண்ட்ல ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. டேரக்ட் ஹிட்டா இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ பேட்ஸ்மேன் மேலே பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல்லாக ஸ்டெப் ஓப்பன் காட்டி ஆஸ்டா இருக்காங்க. அக்ராஸ்ல ஒரு 6 ஆக்ரோஷம் அடிச்சிருக்காரு. பிக் பாஸ் சரண் பேட்ல இருந்து இங்க. தேர்ட் ஒன் அகைன் ஃபுல்லாக ஸ்டெப் ஓப்பன் காட்டினாரு. 1 2 ரெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தா தேவா போயிருக்காரு. ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஒரு ஃபுல் ஷாட்டுக்கான ட்ரை. எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ட்ரை ஆடி இருக்காரு. கேப்ல கண்டிப்பா 2 ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேட்ஸ்மேனும் பாஸ் ஆயிருப்பாங்க. சரண் முயலனோட பாஸ் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் கூட சொல்லலாம். ஆக்டிவா இருப்பாரு. 2 பாலோட. நெக்ஸ்ட் ஒன் முகில நாஸ்டாருங்க. கண்டிப்பா இதை தாண்டி 6 சூப்பர் 6 பதிவு பண்ணிருக்காரு. இங்க இந்த பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். சுதர்சன் வந்திருக்காரு. ரிமைனிங் 3 4 தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பால்லே ஸ்டைலிஷா சார். பிக் பாஸ் சரண் ஃபினிஷிங் ஸ்டைல் ஆஃப்
டே அப்படின்னு சொல்லலாம். குவார்டர் ஃபைனலுக்கு 2வது அணியா முன்னேறி போறாங்க. 2வது இடத்தை தக்க வச்சுக்கீங்க. வெல் பிளேட். சரண் சூப்பரா ஆடி கொடுத்தாரு. நல்ல ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஃப்ரம் முகிலன். ஸோ இதோட குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறாங்க. அலெக்ஸ் இருந்தாங்கப்பட்டி பெரிய அளவில் செட் பண்ணாம ஒரு பிளேயர்ஸ் அண்ட் ரமணா பாய் ஸ்குவாடை மட்டும் வச்சு ஸோ டோர்னமெண்ட்லாம் கடைசி வரைக்கும் நல்ல எஃபோர்ட்.